ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கடல மாவில் சூப்பரான மொறுமொறுன்னு பக்கோடா தான் செய்ய போகிறோம். கடையிலலாம் இருக்க மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 பல் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இருந்து இதில் சேர்த்தாச்சு. இது கூட நம்ம இப்போது வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஒரு 3 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குற மாதிரினா கூட பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் கடல மாவு தான் சேர்க்க போகிறோம். கடல மாவு 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் கடல மாவு சேர்க்குறீங்களோ அந்த கப்பில் பாதி அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா நமக்கு மொறுன்னு வரும் பக்கோடா. 1 கப் கடல மாவு சேர்த்து அதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தாச்சு. இப்போ இதில் நல்லா சூடு பண்ண எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பக்கோடா செய்யறதுக்கு நம்ம ஆயிலும் சூடு பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது அதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் மட்டும் நம்ம எடுத்து மாவு கூட சேர்த்துப்போம். இப்போ மாவை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசையலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி மாவு கூட வெங்காயம் உப்பு எல்லாம் கலந்து வர மாதிரி சேர்த்து நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவு சேர்த்துருக்கேன். இது நல்லா நம்ம இப்போது கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அப்படி எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைங்க. ரொம்ப இது தண்ணியாக இருக்கக்கூடாது. மாவு இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி விழணும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கணும் மாவு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பக்கோடா போட ஆயில் நமக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் இந்த மாதிரி பக்கோடாவெல்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இதில் நமக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. இதில் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா மாவு கூட கொஞ்சமாக சேர்த்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கையால் லைட்டாக பிச்சு போடணும். அப்போ தான் நமக்கு பக்கோடா வரும். ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். மாவு நமக்கு இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா பக்கோடா மொறுன்னு நல்லா வரும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மாற்றி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம பக்கோடாவை எடுத்துடலாம். இப்போ நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நமக்கு நல்லா பக்கோடா வெந்து வந்துடுச்சு. சலசலப்புலாம் நமக்கு நல்லா எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கி வந்துடுச்சு. ஓரளவுக்கு சவுண்டுலாம். இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் பேப்பர் போட்டு அதில் போட்டுக்கலாம். இருக்க எண்ணெயும் அது பேப்பர் நமக்கு நல்லா இழுத்துக்கும். இப்போ நம்ம மீதி பக்கோடாவையும் போட்டுக்கலாம்.
இதையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையிலலாம் வாங்குற மாதிரி நல்லா மொறு பக்கோடா நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. எல்லா பக்கோடாவும் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன், ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுப்பு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பக்கோடாவில் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு நல்லா டேஸ்டான நல்லா வாசமான மொறு பக்கோடா ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். பக்கோடா சூப்பரா நல்லா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நான் காமெடிக்கு தான் சொன்னேன், நிஜமா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாய். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.